சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஒருத்தர் தான் சந்தோஷமாக இருக்கிறாங்க போல இருக்கு. எத்தனை பேர் துக்கமாக இருக்கிறீங்க? ஒருத்தவங்க துக்கமாக இருக்கிறீங்களாம்மா? 2 பேர் கை தூக்கியிருக்கிறாங்க. ஓகே, கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம எப்பொழுதும் சந்தோஷமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். சரி, கடந்த ஒரு சில வாரங்களாக நம்ம எதை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம்? ஞாபகம் இருக்குங்களா? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. பரிசுத்தத்தை குறித்து நம்ம தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. இருதயத்தில் காணப்படுகிற ஒரு பரிசுத்தம், உள்ளத்தில் காணப்படுகிற ஒரு மனிதன் தீட்டுப்படுறது, அசுத்தப்படுறது எல்லாமே உள்ளிருந்து வெளியே வர்றதுனால தான். வெளியில் இருக்கிற காரியங்கள் நம்மை தீட்டுப்படுத்துவதில்லை என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. மார்க்குவின் சுவிசேஷ புத்தகம் 7வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து இந்த காரியங்கள் நம்ம தொடர்ந்து தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். மீண்டுமாக அதே பகுதிக்கு செல்லும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மார்க்கு 7வது அதிகாரம் 20வது வசனம். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பொறாமையும், பெருமையும், மதிக்கேடும் புறப்பட்டு வரும். அல்லேலூயா. பாருங்க, நம்ம எது வரைக்கும் நம்ம கடைசியாக வந்தோம்? களவு முடிச்சிட்டோம். பொருளாசை பார்த்தோமா? பொருளாசை பார்த்தாச்சு. துஷ்டத்தனங்களும் பார்த்துட்டோம். கபடு இன்னும் பார்க்கவில்லை. ஓகே, இப்போ ஒரு கேள்வி சொல்லுங்க. கபடுன்னா என்ன? கபடு என்றால் என்ன? இந்த நாள் செய்தி ஒரு கேள்வியோடு கூட ஆரம்பிக்கலாம். கபடு என்றால் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ் தெரிஞ்சவங்களாம் சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன், உதவி செய்யுங்க. கபடு என்றால் என்ன? அதுக்கு கசப்புனே சொல்லாம எங்கண்ணா? ஐயோ, அது வேற. அது கள்ளங்கபடு இல்லாமல் இருக்கிறாங்க. கபடு இல்லாமல் அதுக்கு பேர் கபடுன்னா அது வேற இல்லை. சொல்லுங்களேன், கபடு என்றால் என்ன? வேஷம் போடுறது. யார் சொன்னது? சூப்பர், வெரி குட். கபடுன்னா வேஷம் நடிக்கிறது. சரிங்களா? சரி, இன்னும் தெளிவாக சொல்கிறேன். கபடு என்னன்னா, ஒரு பொய் சொல்கிறோம்ல, பொய்யை சாதாரணமாக சொல்லிவிடுவோம். அதோட எக்ஸ்பேண்டட் வெர்ஷன் தான் கபடு. அதோட எக்ஸ்பேண்டட் வெர்ஷன் தான் அது. ரொம்ப திட்டமிட்டு அது பொய் மாதிரியே இருக்காது. அது பொய் மாதிரியே இருக்காது. 9 மணிக்கு வந்துட்டு, எத்தனை மணிக்கு இங்கே வந்தீங்கன்னா, நான் 8:30 மணிக்கு வந்துட்டேன், 8:30 மணிக்கு வந்துட்டேன்னு சொன்னால் அது என்னது? அது நேரடியான பொய். வந்தது 9 மணி, ஆனால் கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க? 8:30 மணிக்கு வந்துட்டேங்கன்னு சொன்னால் அது பொய். இது நேரடியாக. சில பொய் பொய் மாதிரியே இருக்காது, ஆனால் பொய் தான். பொய் மாதிரியே இருக்காது. பொய் வாயத்திலிருந்து டைரெக்டாக சொன்ன மாதிரி இருக்காது, ஆனால் பொய் தான். உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங், ஒரு 4 பேர் இருக்குன்னு வச்சிங்களேன். 4 பேர் என்ன பண்ணுறோம்? பேசுகிறோம். அதில் இன்னொரு முக்கியமான நபரையும் கூப்பிடணும். ஆனால் என்ன நினைக்கிறோம்? அந்த நபரை கூப்பிட்டா நல்லதில்லை, பிரச்சனை. அந்த நபரால் நமக்கு தொல்லை தான். எதுக்கு கூப்பிடணும்? ஆனால் முக்கியமாக கூப்பிட்டு தான் ஆகணும். ஒரு மீட்டிங்கு, அந்த மீட்டிங்கில் ஒவ்வொருத்தரை தவிர்த்துட்டு என்ன பண்ணுறோம்? நம்ம 4 பேர் வச்சு நம்ம கூடி நம்ம பேசி சில முடிவுகளை, டிசிஷனை எடுக்கிறோம், எல்லாம் பண்ணிட்டோம். இப்போ அவர் கேட்குறாரு, மீட்டிங் நடந்ததாமே, என்னை ஏன் கூப்பிடலன்னு சொல்லி கேட்கும் போது என்ன சொல்கிறது? ஐயோ, நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க நான் நினச்சேன்,
உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாமே நாங்கள் நினச்சோம், அதனால தான் உங்களை கூப்பிடல. ஆனால் உள்ளத்தில் என்ன இருக்குது? வந்துடவே கூடாது, இவன் செஞ்சிடவே கூடாது, இவனுக்கு தெரிஞ்சிடவே கூடாது, இவன் பார்த்துடவே கூடாதுன்னு நினைக்கிறது. ஆனால் கேட்கும் போது என்ன சொல்கிறது? அதை அப்படியே மாற்றி சொல்கிறது. ஐயோ நீங்கள் பிஸிங்க, நீங்கள் பிஸி மேனுங்க, உங்களை எப்படிங்க நாங்கள் தொந்தரவு பண்ண முடியும் அப்படின்வாங்க. உள்ள ஒன்று இருக்கும், வெளியில் ஒன்று பேசுவாங்க. உள்ளத்தில் இருதயத்தில் ஒன்று இருக்குது, வாய் வந்து வேறு மாதிரி பேசுது. அதுதான் அது கபடு. இப்போ இதெல்லாம் யோசிப்போம், நம்மலாம் அப்படிலாம் இருந்திருக்கிறோமான்னு யோசிக்கணும். ஒரு வேளை அப்படி இருந்ததுன்னா நம்ம மனம் திரும்பணும். இந்த நாளில் என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். என் இருதயத்தில் இருக்கிறது கர்த்தர் பார்க்குறார். நான் பேசுகிறத நான் மீன் பண்ணுறேன்னா என் இருதயத்தில் ஒன்று வச்சுட்டு வாயில் ஒன்று சொல்லக்கூடாது. நான் பேசுகிற காரியம் உண்மையா, இது கர்த்தர் கேட்குறாரு, கர்த்தர் பார்க்குறாரு அப்படின்ற ஒரு உணர்வோடு நம்ம பேசும்பொழுது அது நமக்கு ஆசீர்வாதம். அப்படி நம்ம மாற்றி ஒன்று பேசணும் அப்படின்னா அது பேர் கபடு. அல்லேலூயா. இது ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துமா? தீட்டுப்படுத்தாதா? தீட்டுப்படுத்தும். உள்ள ஒன்று இருக்குது, வெளியில் ஒன்று சொல்லுது. உள்ள ஒரு விஷயம், வெளியில் ஒரு விஷயம். அது கர்த்தர் என்ன சொல்கிறார்? கபடுன்றாரு. அது உன்னை தீட்டுப்படுத்தும்பா. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள். என்னென்னா, ஒரு மாட்டுக்கு ஒரு அடியா என்ன சொல்லுவாங்க? நல்ல மனுஷனுக்கு சூடா ஒரு அடி. ஐயா தான் கரெக்டாக சொல்ல. ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு அடி. ஒரே அடியில் என்ன பண்ணணும்? அந்த மாடு கீழ்படிச்சு போகணும், எல்லாம் செய்யணும். அதுதான் நல்ல மாடு. சரிங்களா? அப்புறம் நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு சொல்லிவிட்டு அவன் கேட்கணும். சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்பா, கேட்கவே மாட்டான்மானா அவன் நல்ல மனுஷனா? அந்த உலகமே என்னன்னு சொல்லுது? நல்ல ஆள் கிடையாது. எவ்வளோ சொல்லி பார்த்தோம், கேட்கவே மாட்டாங்க. ஒரு நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லுன்றாங்க. அதே போல் ஒரு நல்ல தேவ பிள்ளைக்கு அழகு என்ன தெரியுங்களா? ஒரு நல்ல தேவ பிள்ளைக்கு அழகு, வேதத்தை படிக்கும் பொழுது சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இது தவறுன்னு தெரியும் போது நாம் மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. மனம் திரும்பது என்னைக்கோ நான் வந்து ரட்சிக்கப்பட்ட புதுசிலே மனம் திரும்பிட்டேன்னு சொல்ல முடியாது. நம்ம அனுதினமும் மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு 10 முறை கூட நம்ம மனம் திரும்ப வேண்டியது இருக்குது. ஒரு நாளைக்கு 100 முறை கூட மனம் திரும்ப வேண்டியது இருக்குது. எத்தனையோ காரியங்களை நம்ம தவறுகிறோம், எத்தனையோ காரியங்களை நம்ம மீறுகிறோம். ஆனால் என்ன யோசிக்கணும்னா, ஒவ்வொரு நாளும் நான் மனம் திரும்பணும். ஆண்டவர் பைபிளில் எப்படி சொல்லுது, நான் இது வரைக்கும் நான் செய்யலையே, இதை என்னை மாற்றிக்கலையே, இன்றைக்கி நான் மாற்றிக்க விரும்புகிறேன். சில நேரங்களில் மனம் திரும்பும் பொழுது என்ன நடக்கணும்? நம்முடைய வாழ்க்கையில் சில நஷ்டங்கள் வரும், சில கஷ்டங்கள் வரும். என்ன சொல்லணும்? எனக்கு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல. அதனால தான் நம்ம பாட்டெல்லாம் பாடுவோம். என்னது காடானாலும் மேடானாலும் பின் செல்வேன் அப்படின்னு பாடுறோம். என்ன தான் வந்து நஷ்டம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் நான் பின் செல்வேன்னு நம்ம பாடுறோம். சில நேரங்களில் மனம் திரும்பும் பொழுது சில நேரங்களில் சில இழப்புகள் வரும், சில கஷ்டங்கள் வரும், சில போராட்டங்கள் வரும். ஆனாலும் நான் மனம் திரும்ப விரும்புகிறேன். ஹல்லேலூயா. சமீபத்தில் ஒரு ஊழியக்காரர் சொன்னதை நான் கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சிறந்த பரிசு, இதை நீங்கள் எழுதி கூட வச்சுக்கலாம். ஆண்டவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சிறந்த பரிசு என்னன்னா மனம் திரும்புகிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதுதான் நம்மக்கிட்ட கர்த்தர் கேட்குறாரு. நீ மனம் திரும்பினியாப்பா? நான் மாறவே மாட்டேங்க, ஆனால் சர்ச்சுக்கெலாம் வந்துன்னு போயின்னு இருப்பேன் அப்படின்னா ஆண்டவருக்கு நம்ம எதுவும் விசேஷத்தை நம்ம எதுவும் செய்யலை. கர்த்தருக்காக நம்ம வாழலை, அவருக்காக எதுவும் செய்யலை. அவர் என்ன நம்மக்கிட்ட காசு பண்ணமா கேட்குறாரு? இது கொடுத்தாதாம்பா நம்ம உன்னை ஏற்றுக்கோன்னு சொல்லி கேட்குறாரா? கிடையாது. நம்ம ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்குறோம்னா அது அன்பினால் கொடுக்குறோம், நன்றி உள்ள இருதயத்தோடு கொடுக்குற மொழி. அதை கர்த்தர் நம்மக்கிட்ட கேட்கல. என்ன கேட்குறாரு? மனம் திரும்பி வாழணும். அதுதான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. ஹல்லேலூயா. இப்போ ஒரு கேள்வி சொல்லுங்கள். அதாவது யாக்கோபை சிநேகித்து யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தென்றார். சரிங்களா? எந்த விதத்தில் யாக்கோபை சிநேகித்தார், எந்த விதத்தில் ஏசாவை வெறுத்தார்னு சொல்ல முடியுங்களா? சரி, இப்படி சொல்லுங்கள். இன்றைக்கி என்னமோ தெரியல, நிறைய கேள்வி கேட்குறேன், கேள்விகளாகவே போகுது. வெறுக்கிறதுனா என்ன சொல்லுங்கள்? வெறுக்கிறதுனா என்ன சொல்லுங்கள்? இப்போ பைபிள் டெஃபினிஷன் சொல்ல போகிறேன், நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். வீட்டில் போய் ரொம்ப அதிகமாக யோசிச்சு பாருங்க.
இப்படிலாம் இருக்கான்னு யோசிப்பீங்க. அது பைபிள் டெஃபினேஷன். நீங்கள் சொல்லுங்கள், வெறுக்கிறதுனா என்ன? ஒருத்தரை வெறுக்கிறதுனா என்ன சொல்லுங்கள். எல்லாருக்கும் முன்னாடி ஒரு மைக் செட் பண்ணி விட்டோம்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பேசவே மாட்டீங்களே. ஒரு சண்டை கண்டை வந்துட்டா நான் பேச்சு பேசுகிறேன், நம்ம நிற்க முடியுதா, நம்மளை கேட்க முடியுதா? சபையில் பேசுகிற நேரத்தில் பேச மாட்டீங்க. சொல்லுங்கள், வெறுக்கிறதுன்னு என்ன சொல்லுங்கள். சொல்லுப்பா. கோபம், அவங்க மேலே கோபத்தை காட்டுறதா? வெறுப்பாங்க. அது எப்படி நீங்கள் காட்டுவீங்க? அதுக்கு எதனா ஒரு ரியாக்ஷன் காட்டணுமே. எல்லாத்துக்கும் இப்போது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கோபம். அவர் கோபத்தில் என்ன பண்ணிட்டாருங்க, அது தரவே இல்லைங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருங்க. அது கோபத்தில் எடுத்து அடிச்சிட்டாருங்க. அந்த கோபத்தினுடைய ஒரு விளைவுன்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? இப்போ அந்த வெறுப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த வெறுப்புக்குன்னு ஒரு விளைவு இருக்கணும்ல. சொல்லுங்கள், வெறுப்புக்குன்னு ஒரு விளைவு. சரி, அதான் அந்த வெறுப்புனால என்ன வரும்? சரி, ஓகே, உங்களுக்கு புரியுற மாதிரி. என்ன பண்ணிடுறாங்க? இது கூட நல்லா தான் இருக்குல்ல. அப்போ அந்த வெறுப்பினுடைய விளைவு என்னது? ஒருத்தர் என்ன பண்ணிடுறோம்? ஒதுக்கிடுறோம். அது கூட நல்லா தான் இருக்கு. சரி, ஆண்டவர் வந்து எப்படி யாக்கோபை சிநேகிச்சார், எப்படி யாக்கோபு இடத்துல அன்பு கூர்ந்தார், அதை பார்க்கலாம். அதே போல் ஏசாவை வெறுத்தார்னு வருது, அதையும் பார்க்கலாம். என்னங்க பரிசுத்தத்தை பற்றி எடுக்கிறீங்க, டக்குன்னு வெறுத்தாருன்றீங்க, சிநேகிச்சாருன்றீங்க, அதுக்கு போயிட்டீங்களே, இது என்ன கதை அப்படின்னு யோசிக்கலாம். சரி, ரோமருக்கு போவோமா? எத்தனை பேர் நீங்கள் ரோமர் வார்த்தையை கவனிச்சிங்களா? அல்லேலூயா. ரோமர் புத்தகம் ஒரு பெரிய பொக்கிஷம், மறந்துடவே கூடாது. 9வது அதிகாரத்துக்கு போவோம். ரோமர் 9வது அதிகாரம். ரோமர் மட்டும் புரிஞ்சிச்சின்னு வச்சிங்களேன், நம்ம இப்படி இருக்கவே மாட்டோம், நம்ம வாழ்க்கையே மாறிடும். சரி, ரோமர் 9வது அதிகாரம் 12வது வசனம் நான் வாசிக்கட்டுமா? ரோமர் 9:12 வசனத்தை நான் வாசிக்கிறேன். மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. யார் அந்த மூத்தவன்? சொல்லுங்க. ஏசா. பெரியவங்க கூட வயசானவங்க கூட நீங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் பொறுமையாக கேட்குறேன். இன்னொரு நாள் கேட்டால் சொல்லுவீங்களா? கடை நான் வேகமாக பிரசங்கம் பண்ணுச்சு, ஐயா நல்லா பிரசங்கம் பண்ணுவாருன்னுவீங்க. அப்புறம் என்னங்க பண்ணால் நல்லா தான் இருந்துன்னுவீங்க. அதனால் கேட்குறேன், மூத்தவன்னா யார் சொல்லுங்கள்? எல்லாம் பெரியவங்களா சொல்லுங்கள். திறக்கவே மாட்டேங்கண்ணா, ஐயா திறக்க மாட்டேங்க. ஏசான்னு சொல்லுங்கள். ஏசா மூத்தவன் தான். ஏசா. மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தன் என்றும் எழுதியிருக்கிறது. என்னங்க அது? ஆண்டவர்னா அவ்வளோ கெட்டவரா? யாக்கோபை வந்து சிநேகிக்கிறாரு, ஏசாவை வெறுக்கிறார். 2 பேருமே ஒரு தாய் வைத்து பிள்ளைங்க தான். ஆனாலும் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் சிநேகிக்கிறாரு, இன்னொருத்தரை வெறுக்கிறாராம். இது நியாயமா, நியாயம் இல்லையா? சொல்லுங்க, எப்படி சொல்ல முடியும்? ஆண்டவருக்கு இப்போ நம்ம யோசிக்கிறோம், செய்கிறவர் கர்த்தராச்சே, மனுஷனாக இருந்தால் டக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம், இதெல்லாம் நல்லதே இல்லைங்க, இதெல்லாம் நியாயமே இல்லைங்க, அவர் எப்படிங்க இதெல்லாம் பண்ணலான்னு. இப்போ கர்த்தராக இருக்கணும், நமக்கு அப்படியே வாயாட்சி போய் நிற்கிறோம். என்னங்க யாக்கோபை சிநேகிக்கிறாரு, ஏசாவை வெறுக்கிறாரு. அப்போ என்னமோ விஷயம் இருக்குது. கர்த்தர் வந்து நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் ஒரு காரியத்தை செய்கிறாருன்னா அது சும்மா இல்லை, ஏதோ விஷயம் இருக்குது போல் அப்படின்னு நம்ம நினைப்போம். இங்கே போட்டிருக்கு பாருங்கள், ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்திலே அநீதி உண்டு என்று சொல்ல முடியுமா? அவர் என்னங்க, அவருக்கு ரொம்ப அநீதியாக நடந்துக்கிறாங்க, அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அவரே பதிலும் சொல்லிடுறாரு. பவுலே பதில் சொல்லிடுறாரு, சொல்லக்கூடாது. அப்புறம் சொல்கிறாரு, அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன், எவன் மேல் உருக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாக இருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே யாம். அல்லேலூயா. யார் மேலே சித்தமாக இருக்கணும்னா, இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறனோ அவன் மீது இரக்கமாக இருப்பேன், எவன் மீது உருக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மீது
உருக்கமாக இருப்பேன்றார். அது அவர்கிட்ட இருக்கு. ஹல்லேலூயா. இப்போ இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம். யாக்கோபை சிநேகிக்கிறாரு, ஏசாவை வெறுக்கிறாரு. அப்போ ஏசாவை வெறுத்ததுனால அவன் எப்படிப்பட்டவனா ஆயிட்டான்? ஒன்றும் இல்லாத ஆயிட்டானா? அவங்ககிட்ட காசு பணம் இல்லாமல் போயிடுச்சா? ஏசாவை வெறுத்துட்டாருங்க ஆண்டவர், பாவம். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கூட அமையலைங்க. கல்யாணமே ஆகாமல் இருந்தானா அவன்? இல்லைன்னா அவனுக்கு வந்து ஆஸ்தி சொத்துக்கு எதுவுமே இல்லாமல் போயிட்டானா? நாடோடி அலைஞ்சானா? ஆண்டவர் வந்து ஏசாவை வெறுத்தார். ஆனால் ஏசா எப்படிப்பட்டவனாய் வாழ்ந்தான் அப்படின்னு பார்த்தோம்னா, வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகம் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. ஆதியாகமத்தில் 36வது அதிகாரத்தில் ஏசா எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தான்னு சொல்லி அங்கே போட்டிருக்கு. ஆதியாகமம் 36 6வது வசனம் நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 36 6வது வசனம். ஏசா தன் மனைவிகளையும், கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு மனைவி கூட இல்லை, 1 2 3 இருக்குது போல இருக்கு, தன் மனைவிகளையும் தன் குமாரரையும், நிறைய பிள்ளைங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைங்களுக்கு குறைச்சல் இல்லை, தன் குமாரத்திகளையும், குமாரர் இருக்குது, குமாரத்திகள் இருக்குது, அப்புறம் தன் வீட்டில் உள்ள யாவரையும், நிறைய பேர் இருக்காங்க அவங்க வீட்டில், தன் ஆடு மாடுகளையும். இன்றைக்கி கம்பேர் பண்ணோம்னா நம்ம வீட்டில் காரு பைக்கு எல்லாமே இருக்கிற மாதிரி அவருக்கு எல்லாமே இருக்குது. ஆடு மாடுகளையும் மற்ற ஜீவ ஜந்துக்கள் யாவையும் தான் கானான் தேசத்தில் சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்து கொண்டு. அப்போது ஆஸ்தி இருக்குது, சொத்து இருக்குது, மனைவிகள், பிள்ளைகள், குமாரர்கள், குமாரத்திகள், ஆடு மாடுகள். அவனுக்கு இல்லாதது எது? எல்லாமே இருக்குது. கர்த்தரால் வெறுக்கப்பட்டவனுக்கு எல்லாமே இருக்குது. வசதி வாய்ப்புகளோடு கூட வாழ்கிறான், ஐஸ்வர்யம் இருக்குது, ஆஸ்தி இருக்குது, சொத்து இருக்குது. அவன் நினச்சா எப்படி வேணால் வாழலாம். அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அவனுக்கு ஒரு குறை, இங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா என்ன சொல்லுவான்? அவன் ஏசாக்கு ஒரு குறை இல்லைங்க, அவனுக்கு என்னங்க குறை? ஆசீர்வாதமாக இருக்கிறான். என்னன்னு சொல்லுவோம் நம்ம? ஏசா ஆசீர்வாதமாக இருக்கிறான், அவனுக்கு ஒரு குறையும் கிடையாதுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த ஏசா வெறுக்கப்பட்டவன். ஏசா வெறுக்கப்பட்டவன். ஆச்சரியமாக இருக்குது. கர்த்தரால் வெறுக்கப்பட்ட ஒரு மனுஷன், இவ்வளோ ஆஸ்தி சொத்து, வேலைக்காரங்க, வீட்டில் ஆடு மாடுகள் எல்லாமே இருக்குது. எப்படிங்க பாருங்கள், இன்னும் கூட எக்ஸ்ட்ரா சொல்கிறாரு பாருங்கள் 7வது வசனத்தில். அவர்களுடைய சம்பத்து மிகுதியாக இருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமற் போயிற்று. அவர்களுடைய மந்தைகளின் நிமித்தமாய் அவர்கள் தங்கியிருந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாததாக இருந்தது. என்ன மாதிரி ஆஸ்தி சொத்து சம்பத்து எல்லாமே இருக்குது. ஐஸ்வர்யவானாக இருக்கிறான், சீமானாக இருக்கிறான் ஏசா. ஆனால் அவன் தேவனால் வெறுக்கப்பட்டவன். ஆனால் யாக்கோபு வாழ்க்கையை வாசித்து பார்த்தோம் அப்படின்னா கதையே வித்தியாசமாக இருக்குது. என்ன சொல்லப்பட்டுக்குதுன்னா, ஏசாவை வந்து கவனிங்க, ஏசாவை கர்த்தர் வெறுத்தார், அதோடு அவனை கண்டுக்காதே விட்டுட்டார். அல்லேலூயா. ஏசாவை என்ன பண்ணிட்டாரு? அவனை கண்டுக்காமலே விட்டுட்டார். உன் இஷ்டம், நீ நல்லா சம்பாரிச்சிக்கோ, நான் எத்தனை கல்யாணம் வேணால் பண்ணிக்கோ, எத்தனை பிள்ளைங்களாம் பெற்றுக்கோ, எவ்வளோ ஆடு மாடுன்னு வச்சுக்கோ, வேலைக்காரங்களை வச்சுக்கோ, சொத்து வாங்கு, நிலம் வாங்கு, எல்லாம் வாங்கு, நீ எப்படி வாழ்கிறோ வாழ்ந்துக்கோ. அவன் விஷயத்தில் ஆண்டவர் குறுக்க வரவே இல்லை, தலையிடவே இல்லை. அவன் வாழ்க்கை, அவன் லைஃப். ஆனால் யாக்கோபு வாழ்க்கையில் அப்படி கிடையாது. யாக்கோபுடைய வாழ்க்கையில் அப்படி கிடையாது. தொட்டதுக்கெல்லாம் அங்கங்கே வந்துடுறாரு. அவனுக்கு தரிசனமானார், பெத்தேலியில் தரிசனமானார் வருது, நீ இதை செய்யாதன்றாரு, அங்கே போன்றாரு. அவனுக்கு ஒவ்வொரு காரியத்தில் குறுக்க தலையிட்டுட்டே இருக்கிறார். ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம தவறு செய்யும் போது, மகனே இது செய்கிறது தப்பு அப்படின்றாரு பாருங்க. அதாங்க அன்பு. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் மனம் திரும்ப வேண்டிய ஒரு காரியம் இருக்குன்னு கர்த்தர் சொல்கிறாரு. மாற்றிக்கொள் மகனே, இதுலேருந்து வெளியே வா மகளே, உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறாரு பாருங்க. அதுதான் அன்பு. அல்லேலூயா. உட்காந்தா குத்தம், எழுந்தா குத்தம், நின்னா குத்தம். யாருக்கு? ஆண்டவருக்கு. அங்கே போகாத, இதை செய்யாத, நீ அதை செஞ்ச, நானா ஏன் செஞ்சேன், அங்கே போகாதப்பா, எனக்கு சித்தம் இல்லை, இங்கே போ, நீ போக வேண்டிய பாதையை நான் உனக்கு காட்டுவேன்.
நான் சொல்கிற காரியத்தை செய், இப்படி அனுதினமும் நம்மக்கிட்ட இடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறார், பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அதுதான் அன்பு கூறுறது. அல்லேலூயா. எத்தனை பேர்த்துல ஆண்டவர் அன்பு கூறுறாரு? மனம் போன போக்கில் ஏசா மாதிரி நம்ம போயிட்டோன்னா வெறுக்கப்பட்டவர்கள். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு ஒவ்வொரு காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு பாருங்க, ஒவ்வொரு காரியத்தை உணர்த்து வைக்கிறாரு பாருங்க. தகப்பன் எந்த பிள்ளையின் இடத்துல அன்பு அதிகமாக கூறுகிறாரோ அந்த பிள்ளையை தகப்பன் என்ன பண்ணுறாரு? சிட்சிக்கிறார். அல்லேலூயா. தகப்பன் சிட்சியாத பிள்ளை உண்டோ? சொல்கிறாரு, இதை செய்யாதப்பா, இது மனம் திரும்பு, இது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அழிவுக்கு நேராக கொண்டு போயிடும். அன்பு கூறுறது. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம இடத்துல அப்படி தான் அன்பு கூறுறார். நம்ம தவறெல்லாம் நமக்கு சுட்டி காட்டுறாருன்னா ஆண்டவர் கெட்டவரா நல்லவரா? சொல்லுங்க, நல்லவர். நம்ம இடத்துல அன்பு கூறுகிறார். நம்ம இடத்துல அன்பு கூறுறதுனால தான் நம்முடைய தவறுகளை எதுக்கு நம்மளை சுட்டி காட்ட, நம்முடைய தவறுகளை எதுக்கு சுட்டி காண்பிக்கிறார்? நம்மோடு கூட ஏன் போராடுறாரு? போராடிக்கிட்டே இருக்கிறார். நீ மாறணும், உன் சூழ்நிலை மாறணும், உன் எண்ணங்கள் மாறணும், சிந்தனைகள் மாறணும், இருதயம். இதை போல் ஏசாக்கிட்ட பண்ணியிருக்கலாம். இருதயத்திலேருந்து வெளியில் வர்றதான் உன்னை திட்டு போடுறதும், இதை பண்ணாத, இது விலகி ஓடு, அசுத்தத்துக்கு விலகி ஓடு, வாயை காத்துக்கோள், இதெல்லாம் போட்டு ஏசாக்கு ரொம்ப சொல்லியிருக்கலாம். சொல்லலை. யாருக்கு சொல்கிறாரு? இஸ்ரவேலுக்கு சொல்கிறாரு. காரணம் என்ன? அவன் சொத்து சம்பாதிக்க, சொத்துலாம் ஏசாக்கு இருந்தது, நல்ல சொத்து, பூமி தாங்கக்கூடாதுதான் இருந்தது அவங்ககிட்ட இருந்த சொத்து, ஆஸ்தி எல்லாமே, அதெல்லாமே அவங்ககிட்ட இருந்தது. நம்ம நினைப்போம், ஐயோ ஏசா எவ்வளோ ஆசீர்வாதமான வசனம் சொல்லுது, ஏசா கர்த்தரால் வெறுக்கப்பட்டவன் சொல்லி அவனுக்கு எல்லாமே இருந்தது. ஆனால் கர்த்தர் யாரை சிநேகிக்கிறாரோ அவனை பரிசுத்தப்படுத்துவதற்கு போராடுகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் அடைவதற்கு காரியங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரா? கர்த்தர் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பு. அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேலை செப்பரேட் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, யாக்கோபை சிநேகிச்சார்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவனை பரிசுத்தப்படுத்துவதற்கு தீர்மானம் பண்ணிவிட்டார். அல்லேலூயா. அவருக்கு சொந்த ஜனமாக இருப்பதற்கு, பரிசுத்தமுள்ள ஜனமாக இருப்பதற்கு ஆண்டவர் தீர்மானம் பண்ணபடினாலே இஸ்ரவேலை சிநேகித்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மையும் கர்த்தர் சிநேகிக்கிறார். அதனால தான் பரிசுத்தத்தை குறித்து அதிகமாக நம்ம பிரசங்கம் பண்ணுகிறோம், சத்தியத்தை கேட்கிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? உபாகமம் 7வது அதிகாரம் 6வது வசனம். உபாகமம் படிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிற இஸ்ரவேலை குறித்து சொல்கிறாரு பாருங்க, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். நம்ம யாரா? பரிசுத்த ஜனம். பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். அதனால தான் கட்டளைகள், அதனால தான் கற்பனைகள், அதனால தான் இதை செய்யின்றாரு, அதனால தான் இதை செய்ய வேணான்னு சொல்கிறாரு. ஆண்டவர் நம்ம இடத்துல அன்பு கூறுகிறாருங்களா இல்லைங்களா? ஆண்டவர் நேசிக்கிறார், நம்ம இடத்துல அன்பு கூறுகிறார். அதனால தான் சொல்கிறார், இதெல்லாம் வேணாம் மகனே, உன் வாழ்க்கை என்ன பண்ணிடும்? கெடுத்து போட்டுரும், உன் வாழ்க்கையை அழித்து போட்டுரும், உன் உள்ளத்தில் என்ன வேணாம்? கபடு வேணாம், போராடுறாரு, இது வேணான்னு சொல்கிறாரு. நம்ம இது அன்பு வைத்திருக்கிற அப்படின்னால தான். ஒருவேளை நியாயத்தீர்ப்பு நாளில் போய் நம்ம பரலோகத்தில் முன்னாடி நிற்கும் பொழுது, ஒருவேளை இந்த உலகத்தில் ஒரு தோல்வி அடைந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் அப்படின்னா, அங்கே போய் நிற்கும் போது ஆண்டவர் பார்த்து நம்ம என்ன கேட்போம்? ஆண்டவரே, எனக்கு தான் புத்தி கேட்டு போய் நான் என்னென்னமோ இந்த உலகத்தில் செஞ்சேன், நீங்கள் என்னை மாற்றிருக்க கூடாதா? வலுக்கட்டாயமாக சில காரியங்களை மாற்றிருக்க கூடாதா? இதை பண்ணியிருக்க கூடாதா? எனக்கு புரிய வச்சிருக்க கூடாதா? 4 அடி போட்டு உன் பக்கமாக நீங்கள் சேர்த்துருக்க கூடாதா? கேட்போமா கேட்க மாட்டோமா? ஆண்டவர் சொல்லார், எப்போ உன்னை நான் நேசித்தேன், சிநேகித்தேன், அதனால தான் உனக்கு பைபிளை கொடுத்தேன், அதனால தான் என் வசனத்தை கொடுத்தேன், அதனால தான் என்னுடைய கட்டளைகளை கொடுத்தேன், அதனால தான் என்னுடைய கற்பனைகளை கொடுத்தேன். நீ பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உன்னை குறித்து என்னுடைய சித்தத்தை வேதத்தில் நான் தெரியப்படுத்தியிருக்கிறேன். எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். காரணம், நம்மை நேசித்தபடினால தான். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, பெரிய அரண்மனைகளில் இருக்கிறாங்க, கோபுரங்களில் இருக்கிறாங்க, எல்லா சகல விதமான வசதி வாய்ப்புகளோடு கூட இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் பார்த்து நம்ம சொல்ல முடியுமா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு? கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் தான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் நம்ம சாதாரணமான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழலாம், ஆனாலும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற அப்படின்னால ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சிநேகிக்கப்பட்டவர்கள்.
கர்த்தரால் விரும்பப்பட்டவர்கள். எப்படி எந்த லிஸ்ட்டில் இருக்கணும் விரும்புகிறோம்? கர்த்தரால் விரும்பப்பட்டவர்கள்ன்ற லிஸ்ட்டில் இருக்க விரும்புகிறோமா? இல்லை பெரிய அரண்மனைகளில் கோபுரங்களில் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு 4 கார் நிற்கணுங்க, பெரிய வீடாக கட்டுறோம் பாருங்கள், அது மாதிரி அதெல்லாம் கர்த்தர் கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு? முதல்ல பரிசுத்த வாழ்க்கைக்கு வாப்பா, கர்த்தருடைய வார்த்தையின்படி நட, கட்டளையின்படி நட. பின்னாடி என்ன பண்ணுவார்? கர்த்தர் உனக்கு கொடுப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட கூட அவர் என்ன பண்ண மாட்டாராம்? வேதனை கூட்ட மாட்டார். ஐஸ்வர்யத்துக்கு பின்னாடி நீ போகாத, ஐஸ்வர்யவானாகிறதுக்கு தீவிரிக்காது என்ற வேத வசனம் சொல்லுகிறது. நம்மளா ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி நான் எப்படின்னா இப்படி ஆயிரம் நினைக்கக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழும் பொழுது, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழும்போது அவர் தமக்கு சித்தமானவர்களுக்கு அந்த ஐஸ்வர்யத்தை தருகிறார், ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்கிறார். ஆனால் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற முதல் விஷயம் என்ன தெரியுங்களா? பரிசுத்தம். என்னது? எல்லாரும் சொல்லுங்கள் பார்ப்போம். கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற முதல் விஷயம் என்னது? பரிசுத்தம். அதுதான் கர்த்தர் சிநேகிக்கிற சிநேகம். ஹல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் ஏங்குகிறார். என் பிள்ளை நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருங்கள். அதுதான் நம்பர் 1 குவாலிட்டி. ஒரு தேவ பிள்ளை இருக்க வேண்டிய ஒரு நம்பர் 1 குவாலிட்டி பரிசுத்தமுள்ள வாழ்க்கை. ஏசாவுக்கு எல்லாமே இருந்தது, ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அவனை வெறுத்தான்றார். ஆனால் யாக்கோபு பாருங்கள், அவன் வாழ்க்கையில் நிறைய தடுமாற்றங்கள், நிறைய வீழ்ச்சி, சில காரியங்கள் ஏமாத்தினான், சில காரியங்கள் தவறுதலாக செஞ்சான். ஆனாலும் அவனை நேசித்தபடினால அவனுக்கு பின்னாடி ஓடி 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 போய் அவனை கரெக்ட் பண்ணுறதுக்கு கரெக்ஷன் பண்ணிக்கினே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம அநேக வேலை குறைவுள்ள மனிதர்களாக தான் இருக்கணும். நிறைய குறைகள் இருக்குது நம்மக்கிட்ட. ஆனாலும் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், வெறுக்கலை. என்ன பண்ணல? வெறுக்கலை. சொல்கிறார் ஒரு இடத்துல, ஏசா மேலே எனக்கு இருக்கிற சினம் அது மாறாதுன்றார், அது தனியாதுன்றார். கோபம் இருக்குன்னா இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் ஊ மேலே அப்படி இல்லை. கோபப்பட்டாலும் உடனே நான் என்ன பண்ணிவிடுவேன்? இமைப்பொழுது கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் நீ சேர்த்துக்கொள். கொஞ்ச நேரம் தான்ப்பா, உன் மேலே ரொம்ப நேரம் என்னால் கோபமாக இருக்க முடியாதுன்ற. அதுதான் அன்பு. நம்ம தவறு செய்கிறோம், கர்த்தரை துக்கப்படுத்துகிறோம், சில வேலைகளில் கோபப்படுத்துகிறோம். ஆனால் ஆண்டவர் கோபப்படுறாரு, ஆனால் அவருடைய கோபத்தில் நிலைத்து நிற்க முடியல. காரணம் அவருடைய அன்பு. ஹல்லேலூயா. கரெக்ட் பண்ண விரும்புகிறார், நம்மை சரி செய்ய விரும்புகிறார், நம்முடைய உள்ளத்தில் மாற்றம் வர வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த பகுதி நீங்கள் தொடர்ந்து வீட்டில் கூட போய் தியானம் பண்ணி பாருங்கள். மல்கியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆவது அதிகாரம் 1லேருந்து 14 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எப்படி யாக்கோபை சிநேகிச்சார், ஏசாவை வெறுத்தாருன்னு சொல்லி அழகாக போட்டிருக்கோம். வீட்டில் நீங்கள் நல்லா தியானம் பண்ணலாம், ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. ஆண்டவருடைய இருதயம் நமக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் எப்படி இருக்கிறாருன்னு. மல்கியா 1ஆவது அதிகாரம் 1 வசனம் பாருங்கள். மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர்கள் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்கிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகளை பாழும், அவனுடைய சுதந்திரத்தை வனாந்திரத்தில் வலு சர்ப்பங்களின் தாவும் ஆக்கினேன். ஏதோமியர்னா ஏசாவுடைய வம்சத்தார். நாம் எளிமைப்பட்டோம், ஆனாலும் பாழானவர்களை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு கர்த்தர், அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன்றார். வெறுப்பு எப்படி காட்டுறாரு பாருங்க. நீ என்னதான் கட்டினாலும் இடித்து போட்டுருவேன். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இல்லை. நம்ம சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கை இடிக்கப்பட்டாலும் திரும்ப கட்டிடுவார். அதான் அன்பு. அப்படியே கட்டப்பட்ட நிலைமையில் எப்போவுமே நம்ம இருக்க மாட்டோம். இடிக்கப்பட்ட நிலைமையில் நம்ம எப்போவுமே இருக்க மாட்டோம். சில நேரம் இடிக்கப்பட்ட மாதிரி இருப்போம், ஆனால் என்ன பண்ணிவிடுவோம்? ஆண்டவர் திரும்ப எடுப்பித்து கட்டி எழுப்புவார். அதான் ஆண்டவருடைய அன்பு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள், பாழானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு கர்த்தர், அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன். அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் என்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்றும் சொல்லப்படுவார்கள் என்கிறார். இதை உங்கள் கண்கள் காணும், அப்பொழுது நீங்கள் கர்த்தர் இஸ்ரவேலுடைய எல்லை துவக்கி மகிமைப்படுவார் என்பீர்கள். குமாரன் தன் பிதாவையும், பிதானா அப்பா, அப்படி யோசிச்சு பாருங்க. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே.
ஆண்டவர் எப்படி பேசுகிறாருங்க பாருங்க. ஒரு சாதாரண ஒரு மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறார். ஒரு பையனாக இருந்தால் தன் தகப்பனை என்ன பண்ணுமா? கனம் பண்ணணுமா சொல்கிறார். குமாரன் தன் பிதாவையும், ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் தன்னுடைய எஜமான் என்ன பண்ணணுமா? கனம் பண்ணணுமா சொல்கிறார். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கேன்றார். உன்னை ஸ்நேகிச்சம்பா யாரை பார்த்து கேட்குறாரு? இஸ்ரவேலை பார்த்து கேட்குறாரு. யாக்கோபு மூலமாக தானே இஸ்ரவேல் சந்ததி வந்தது. 12 கோத்திரங்கள் தான் அது இஸ்ரவேல் தேசமாக மாறுது. சொல்கிறாரு, நான் உங்களுக்கு பிதாவானால் என் கனம் எங்கே அப்படின்னு கேட்குறார். நான் எஜமானனால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே, என்ன சொல்ற, பலிபீடத்தில் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறீங்க. யார் கேட்க போகிறா? எதையா ஒன்று என்ன பண்ணுவோம், கடவுளுக்கு படைச்சி விடுவோம் அப்படின்னு சொல்லி அசட்டை பண்ணுறாங்க. ஆனாலும் உண்மை எதினால் அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. பலி செலுத்துறதுக்கு கொண்டு வராங்களாம். ஆனால் அது எப்படி இருக்குது? பர்ஃபெக்டாக இல்லை. கண் ஊனமானதாக இருக்குது, அதை கொண்டு வராங்க. பொல்லாப்பு இல்லைன்றாங்க. அப்படி பலி செலுத்தினாலும் அது பொல்லாப்பு இல்லை. நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்கள். பலி தானே செலுத்த போகிறான். அதுனா கால் உடஞ்சி போயிருந்தானே, கண்ணு குருடாக இருந்தானே, எதையோ ஒன்று செலுத்தி விடு அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு, கடவுளுக்கு என்ன பண்ணுறாங்களாம்? பலியை கர்த்தருக்கு உகந்ததாக இல்லாத பலியை கொண்டு வராங்க. அதை கர்த்தர் பார்க்குறாரு. அது கர்த்தருக்கு அது கனவீனமாக இருக்குது. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாக இருப்பானோ உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கேட்கிறார். இது மாதிரி ஒரு பலியை நீங்கள் உன் அதிபதிக்கு கொடுத்தா அவன் உன் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பானான்னு கர்த்தர் கேட்குறார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு நம்ம செலுத்துகிற பலி அது எப்படிப்பட்ட பலியாக இருக்கிறது? சாதாரண நம்ம சொந்தக்காரங்களுக்கு சிலது கொடுத்தா என்ன பண்ணுவான்? இது எதுக்குப்பா, இது எடுத்துன்னு வந்த என்கிட்ட, இது யாருக்கிட்ட எடுத்துன்னு போய் கொடுப்பா? அவங்களுக்கு கொடுத்து பயப்படுவோம், ஐயோ எதனா சொல்லுவாங்க. இது சர்ச்சைக்கு குத்தலாம், இது காணிக்கையாக குத்தலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. அது கர்த்தர் பார்க்குறாரு, எனக்கு கனவீனம் பண்ணுறீங்க அப்படின்றாரு கர்த்தர். இதை போய் உன் அதிபதி கொடுத்து பாருப்பா, உன் மேலே பிரியமாக இருப்பானோ உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார். இது உங்களாலே வந்த காரியம், அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான்? எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறாரு பாருங்க. ஒரு வேலை செய்யலைனா கூட கூலி இருந்தால் தான் வேலை செய்கிறீங்க, கூலி இல்லாமல் வேலை செய்ய மாட்டீங்க அப்படின்றார். உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான்? என் பலிபீடத்தின் மேல் அக்கினியை கூலி இல்லாமல் கொளுத்தவும் மாட்டீர்கள். உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் கையில் உள்ள காணிக்கை எனக்கு உகந்தது அல்ல. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாக இருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்களோ கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது என்றும் அதன் ஆகாரமாகி அதன் பலன் அற்பமானது என்றும் சொல்லுகிறதுனாலே என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற பந்தி அது ஒன்றும் இல்லைங்க. அது யாருங்க போய் சாப்பிட்றது? அது நல்லாவே இருக்காதுங்க. ஸ்கூலில் கூட பாருங்கள், ஸ்கூலில் சில பேர்லாம் ஸ்கூலில் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா ஸ்கூல் சாப்பாடு அவங்களுக்கு வாய்க்கு பிடிக்காது. அதெல்லாம் யாருங்க சாப்பிடுவா? அது மாதிரி கர்த்தருடைய பந்தி இங்கே இருக்கிற சர்ச்சில் சாப்பிட்றதுக்கு நம்ம எங்கே போய் சாப்பிட்லாம்? வீட்டுக்கு போய் சாப்பிட்லாம். ஏன்னா சர்ச்சில் அந்த அளவுக்கு இருக்காதுங்க. அது சாதாரண இது தானே, பந்தி தானே. அது அங்கே சாப்பிட்டுட்டா வீட்டில் நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? வீட்டில் போயிட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் அப்படி நினைக்கிறது பாருங்கள். நீங்களோ கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது என்றும் அதன் ஆகாரமாகி அதன் பலன் அற்பமானது என்று சொல்லுகிறதுனாலே என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறீர்கள். இதோ
இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திறனமாய் பேசி பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உதவாத்து தேவையில்லாத்து எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து என்ன பண்ணுறாங்களாம், ஆலயத்தில் செலுத்துகிறார்கள். இதெல்லாம் போய்ட்டு உங்கள் ஓனருக்கு கொடுத்துப்பாருப்பா, அதிபதிக்கு கொடுத்துப்பாரு, உனக்கு ரொம்ப நீ விரும்புகிற ஆளுக்கு கொடுத்துப்பாரு, அவனுக்கு அதெல்லாம் பிடிக்குமான்னு சொல்லி கர்த்தர் கேட்குறார். ஆனால் நான் உங்களை சிநேகிச்சேன்றார். நான் உங்களை சிநேகித்து உங்களை பரிசுத்தப்படுத்தி எனக்கு சொந்த ஜனமாக என்னை போல் நீங்கள் வாழணும்னு சொல்லி விரும்புகிறேன். ஏசாவை வெறுத்தேன், உங்களை நான் சேர்த்துக்கிட்டேன், உங்களுக்காக என்னென்னமோ நான் செஞ்சேன், எல்லா காரியங்களும் செஞ்சேன், நீங்கள் பரிசுத்தமாக இருக்குன்னு விரும்புகிறேன். ஆனால் நீங்கள் செய்கிற காரியங்கள்லாம் எப்படி இருக்குது பாருங்கன்னு சொல்லி கர்த்தர் கேட்குறேன். நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே, நான் எஜமானனால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கேன்னு கேட்குறார். 14வது வசனம், தன் மந்தையில் கடாய் இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். பாருங்க, இந்த கபடஸ்தன் வருதுங்க, கபடு. அவனா சொல்கிறான், தன் மந்தையில் கடாய் எங்கங்க, மந்தையில் ஒன்றுமே இல்லைங்க, நல்ல ஆடே கிடையாது, இருக்கிறது தாங்க. கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாக இருக்கும், நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். கர்த்தர் என்ன பண்ணுற, நம்மை நேசிக்கிறார். நம்மை நேசிக்கிறபடினால தான் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. சொத்து சுதந்திரம் எல்லாரோட வாழ்கிறது இல்லை. முதல் ஆண்டவர் நம்மக்கிட்ட தேவைன்னா தெரியுங்களா, எதிர்பார்க்குற காரியம் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். என்ன பண்ணணுமா சொல்லுங்கள், பரிசுத்தமுள்ள வாழ்க்கை. அதுக்கு எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போகிறோம்? எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போகிறோம்? பைபிளில் இதை போட்டிருக்குங்க. நான் இதன்படி அதுதான் ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய உன்னதமான ஒரு பலி, உன்னதமான ஒரு பலி. என் தேவனுக்காக நான் ஒவ்வொரு நாளும் எதெல்லாம் தவறுன்னு தோணுதோ, எதெல்லாம் தவறு என்று தெரிகிறதோ, அதில் எல்லாவற்றிலும் என்ன பண்ண போகிறேன், மனம் திரும்பி வாழப்போகிறேன், மனம் திரும்பி வாழப்போகிறேன். அதுதான் தேவனுக்கு செலுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு பலி. ஹல்லேலூயா. இல்லைங்க, நான் எப்படியோ இப்படி தான், என்னை யாராலையும் என்னை மாற்றவே முடியாது, நான் இப்படி தாங்க இருப்பேன் அப்படின்னா ஆண்டவர் கேட்குறாரு பாருங்க, உன்னை நான் சிநேகிக்கிறேன், உன்னை சிநேகிக்கிறபடினால நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறான்பான்னு சொல்லி கர்த்தர் கேட்குறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குற காரியம் பரிசுத்தம். நம்ம எல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம், ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறோம். எப்படி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டதுனால, தாவீதின் வம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம எப்படி ஆகிட்டோம், ரத்தத்தினால் கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும். நாமளும் இப்போ எப்படி தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிற அப்படின்னால பரிசுத்தமுள்ள வாழ்க்கை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எந்த இடத்துல பரிசுத்தம் இருக்கோ அந்த இடத்துல தேவனுடைய மகிமை காணப்படும். ஹல்லேலூயா. நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்ம அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் பரிசுத்த வாழ்க்கைக்கு அர்ப்பணிச்சோன்னா தேவ மகிமை இந்த இடத்துல காண முடியும், தேவ மகிமை காண முடியும். சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் பக்கத்தில் இருக்கிற விசுவாசியுடைய பக்தி விருத்திக்கு நம்ம காரணமாக இருக்கணும், அவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம முடிவு எடுக்கணும். ஒருத்தர் ஒரு ஃபோனை வச்சு ஒரு சினிமா பாட்டு கேட்குறாருன்னா என்ன பண்ணணும், இப்போ சினிமா பாட்டு கேட்காதுப்பா, உனக்கு நல்லதில்லை, ஆண்டவர் ஆவிக்குரிய நல்ல சாங் கேளுப்பா, அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் சொல்லணும். ஹல்லேலூயா. அதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய கடமை. நம்மளும் கூட சேர்ந்துக்கிட்டா எப்படி பரிசுத்தமாக வாழ முடியும்? ஒரு வசனம் இருக்குது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும். எங்கே இருக்குது அந்த வசனம், யாருன்னு தெரியுங்களா? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் என்ன பண்ணாதீங்க, விட்டு விடாதீங்கள்ன்ற. எதுக்கு விட்டு விடக்கூடாது? அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படிக்கு. நம்ம சபைக்கு எதுக்கு வரோம்? அட்டண்டன்ஸ் போடுறதுக்கா, இல்லை ஒரு மெம்பர்ஷிப்காகியா? எடுத்துட்டிங்களாம்மா? அட்டண்டன்ஸ் போடுறதுக்கா? இல்லை. எதுக்கு சபைக்கு கூடி வரும்? எடுத்தா வாசிங்க. எதுக்கு கூடி வரும்? அன்புக்கு ஏவப்படும்படிக்கு, நற்கிரியைகளை செய்யும்படிக்கு, ஏவப்படும்படிக்கு.
கூடி வருகிறோம். இன்னொருத்தவங்க ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நம்ம ஒரு காரணமாக இருக்கும். இங்கேருந்து வெளியே போனவொடனே அப்படியே பல்ட்டி அடிச்சிடக்கூடாது. சிலர் ஞாயிற்றுக்கிழமை தான் கொஞ்சம் அந்த சர்வீஸ் அப்போ கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. சர்வீஸ் விட்டு வெளியே போயிட்டோம்னா எனக்கும் சர்ச்சுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, எனக்கும் இயேசுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்ற அடுத்த நிலைக்கு போயிடுறாங்க. பாருங்கள், இனி வருகிற ஜெனரேஷன் எப்படி இருப்பாங்க பாருங்கள். சின்ன பிள்ளைங்க, யங் பேரண்ட்ஸ் இவங்கள பார்த்து தான் வளர்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க யாரை பார்த்து? பெற்றோர்களை பார்த்து வளர்கிறார்கள். அவங்கள பார்த்து நம்ம அப்பாவே எப்படி இருந்தார், நம்ம அம்மாவே எப்படி இருந்தாங்க, நம்ம கூட இப்படி இருக்கலாம். அப்போ அடுத்த ஜெனரேஷன் எப்படி இருக்கும் பாருங்கள், ரொம்ப மோசமாக போயிடும். நம்ம எல்லாருக்கும் மாதிரியாக, முன்மாதிரியாக இருக்கக்கூடிய விதத்தில் நம்ம நடக்கும். பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுலாம் நம்ம அப்படியே சொல்லி கொடுத்து அதை செய்ய வைக்க முடியாது, அது பார்த்து தான் செய்யும். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுறோம்? முட்டி போட்டு ஜெபம் பண்ணால் டக்குன்னு ஒரு நாள் அது முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும். டெய்லி நீ ஒரு 5-10 நிமிஷம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுடான்னு ஒரு 10 முறை சொல்லி பாருங்களேன், செய்ய மாட்டான். ஆனால் நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பான். நம்ம முட்டி போட்டு ஜெபம் பண்ணால் அவனும் பண்ணுவான். நம்ம பைபிள் எடுத்து வச்சு வாசினா அவனும் பைபிள் எடுத்து வச்சு வாசிப்பான். எங்கள் அப்பா கூட இப்படி தாங்க வாசிப்பார் அப்படின்னு பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறாங்க, கற்றுக்குறாங்க. ஹல்லேலூயா. சபை கூடி வர்றது எதுக்கு கூடி வரும்? அன்புக்கும் பக்தி விருத்திக்கும் நற்கிரியைகளை செய்வதற்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? கூடி வருகிறோம். பக்கத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிளாக நம்ம இருக்கிறோம். சொல்லுங்கள், வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது. திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன், ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து பாருங்கள், கிறிஸ்துவோடு கூட இருந்து பாருங்கள். அதை விட ஒரு மகிமையான வாழ்க்கை இல்லை. ஹல்லேலூயா. சில அதெல்லாம் ருசித்து பார்த்தா தான் தெரியும். மாம்பழம் இனிக்கும் தித்திக்கும்னு சொல்லிலே இருந்தால் எப்படி தெரியும்? சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். டேஸ்ட் பண்ணால் தான் தெரியும். தேவனோடு கூட ஒவ்வொரு நாளும் நடந்தால் தான் தெரியும் அதோட ருசி, அதோடைய சாராம்சம், அதோடைய சத்து. அப்போ தான் தெரியும். வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்கள் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் முன்னாடி அவர் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டார். உன்னை நான் சிநேகிச்சதுனால உனக்காக என் ஜீவனையும் நான் சிலுவையில் கொடுத்துட்டேன். உனக்காக இதுக்கப்புறம் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறம் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் நான் செஞ்சிட்டேன். நீ என்ன பண்ண போகிற? உனக்காக நான் மரித்தேனே, நீ எனக்காக என்ன செய்ய போகிறேன்னு கேட்குறேன். எனக்காக என்ன செய்ய போகிறேன்? உனக்காக நான் ஜீவனே கொடுத்துட்டேன், ரட்சிப்பை ஏற்படுத்திட்டேன், நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்கான எல்லா காரியத்தையும் உனக்காக செஞ்சுட்டேன், உயிரே கொடுத்துட்டேன், ஜீவனை கொடுத்துட்டேன், ரத்தத்தை கொடுத்துட்டேன், பாடு அனுபவிச்சிட்டேன், உன்னுடைய மீறுதல்களை அக்கிரமங்களை எல்லாவற்றையும் நான் சுமந்து கொண்டேன், சாபங்களை நான் சுமந்து, பாவங்களை சுமந்து கொண்டேன். இதுக்கு மேலே செய்யறதுக்கு ஒன்றும் கிடையாது. எனக்காக நீ என்ன செய்ய போகிறேன்னு கேட்குறேன். ஹல்லேலூயா. எனக்காக நீ என்ன செய்ய போகிற? ஆண்டவர் எதிர்பார்க்க ஒரே காரியம், பரிசுத்தமாக எனக்காக வாழ மாட்டேன்னு கேட்குறேன். எனக்காக, ஏன்னா நீ பரிசுத்தமாக இருக்கணும் விரும்புகிற. நீ மற்ற ஆள் மாதிரி கிடையாது. உலகத்தில் இருக்கிறவனை போல் உன் வாழ்க்கை கிடையாது. அவனை போல் நீ இருக்க வேண்டிய எந்த விதமான அவசியமும் கிடையாது. அவங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது, மீட்பு இல்லை, ஏசப்பா கிட்ட வரல. ஆனால் நீங்கள் ஏசப்பா ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, அவரோட நாமத்தை அறிந்திருக்கிறீங்க, உங்கள் கையில் வேதம் இருக்குது. விழுந்து போன வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எந்த விதமான கட்டாயமும் அவசியமும் இல்லை. ஹல்லேலூயா. நான் பிசாசு என்ன பண்ணுவான்? சோதனையை கொடுத்துக்கிட்டே இருப்பான், டெம்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். உன்னாலலாம் அப்படிலாம் இருக்க முடியாது, உன்னால் வாழ முடியாது, எதுவும் செய்ய முடியாது, நீ பாரு பாவம் தான் செய்வ, நீ எப்படி வீழ்ச்சி தான் அடைவ அப்படி சொல்லுவான். ஆனால் ஆண்டவருடைய சத்தியம் என்ன சொல்லுது? பிசாசை ஜெயிக்கக்கூடிய அந்த அதிகாரத்தையும் வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். தோற்று போகணுன்ற எந்த விதமான அவசியமும் கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு பள்ளம் இருக்குது, அந்த பள்ளத்தில் நான் நினச்சாதான் விழணும், நானாக போய் வாலண்டரியாக போய் விழுந்தாதான் உண்டு. ஹல்லேலூயா. இல்லைன்னா என்னை யாரும் அங்கே விழ வைக்க முடியாது. நானாக விழுறது தான். ஜெயிக்கக்கூடிய எல்லா வல்லமையும் கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் பாருங்கள், கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஏதேன் தோட்டத்தை மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடி ஏதேன் தோட்டத்தை படைச்சிட்டார். கரெக்டுங்களா? மனுஷனை உண்டாக்குவதற்கு முன்பதாக ஏதேன் தோட்டத்தை என்ன பண்ணிட்டார்? உண்டாக்கிட்டார். மனுஷன் படைக்கப்படும் பொழுது அவனுக்கு எல்லாமே இருக்குது. தோட்டம் இருக்குது, கனி இருக்குது, சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருக்குது, குறையே கிடையாது. அப்போது மனுஷனை படைச்சிட்டு, எப்போ கொஞ்சம் பொறுத்துக்குப்பா, இப்போ தான் மரத்தை நட்டு வச்சுருக்கிறேன்,
கொஞ்சம் வளர்ந்துன்னா கனி கொடுத்தா நீ சாப்பிட்டுக்கலாம், ஒரு 2 நாள் வெயிட் பண்ண அப்படியே சொன்னார். அவனை படைக்கும் போதே எல்லாத்தையும் உண்டு பண்ணி தான் வச்சுருந்தார். அதே போல் தான் ஆண்டவர் வந்து பரிசுத்தமாக வாழுன்னு சொல்கிறாருன்னா அதுக்கேற்ற பலனை நம்ம கொடுக்கலையா, அதுக்கேற்ற கிருபையை நம்ம கொடுக்கலையா, அதுக்கேற்ற வல்லமையை நம்ம கொடுக்கலையா? எல்லாமே கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நம்ம தான் பயன்படுத்த மாட்டோம். நம்ம தான் என்ன பண்ணுறதில்ல, அதை என்னன்னே சட்டை பண்ணுறது கிடையாது. ஆண்டவருடைய வல்லமே என்னென்னு சட்டை பண்ணுறதில்ல, அவருடைய அந்த அதிகாரத்தை பயன்படுத்துறதில்ல, அந்த மகிமைக்குள்ளே போகிறதில்ல, அந்த ஜபத்தில் தரித்து இருக்கிறதில்ல, எதையுமே நம்ம செய்கிறது கிடையாது. ஆனால் விழுந்து போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நான் தப்பு பண்ணிட்டேங்க, நான் ஒரு பாவிங்க, என்னால் என்னங்க முடியும் அப்படின்றோம். இல்லை, ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். பரிசுத்தமாக வாழ்வதற்கான எல்லா விதமான சத்துவத்தையும் வல்லமையும் வார்த்தையும் கிருபையும் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாள் ஒரு ஆழமான தீர்மானத்தை எடுக்கணும். இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை மாதிரி அல்ல, எப்போ போல இல்லை, அப்படி இல்லை. இங்கே ஒரு பரிசுத்தம் இருக்கும் பொழுது தான் இந்த பரிசுத்தம் என்கிற இந்த ஒளியை தேடி அநேக ஜனங்கள் கடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தம் வந்துச்சா தேவ மகிமை வந்துடும், தேவ வல்லமை அதிகமாக செயல்பட ஆரம்பிச்சிடும், வரங்கள் செயல்பட ஆரம்பிச்சிடும், அற்புதங்களை அதிசயங்களை சாதாரணமாக நடக்கும். போராட வேண்டியதே இல்லை, நம்மக்கிட்ட தாங்க இருக்குது. நம்ம எப்படி வேணால் இருப்போம், ஆனால் புதிய ஜனங்கள் வருவாங்க, ஆத்துமாக்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்க முடியுமா? நம்ம மனம் திரும்பணும், ஒவ்வொரு காரியத்திலும் மனம் திரும்பணும். இந்த மார்க் 7, 20, 21 வாசிக்கிற காரியம் எனக்குள்ளே இருக்கா, நான் அதில் மாட்டி இருக்கிறேன்னா, சிக்கி இருக்கிறேன்னா, அதுலேருந்து வெளியே வரதுக்கு என்ன பண்ணணும்? அதனால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, வெளியே வந்தால் போதுங்க, அதிலேருந்து நான் விடுதலை ஆனால் போதுங்க அப்படின்ற உணர்வு நமக்குள்ளே வர வேண்டும். அது வந்துருச்சுன்னா தேவ மகிமை சபையை மூடும், ஜனங்கள் திரளாய் வருவார்கள் சபையை நோக்கி. ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் விருப்பம், அதான் கர்த்தர் சித்தம். பரிசுத்தமாக இருக்கணும் விரும்புகிறார். அதுக்காக கர்த்தர் நமக்கு எல்லா காரியங்களும் கொடுத்துருக்கிறார். அதுதான் கர்த்தர் சிநேகிக்கிற சிநேகம். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாங்களா? கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டோடைய சமூகத்தில் ஸ்தோத்திர ஆண்டவர், நன்றி ராஜா. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் கூட அநேக குறைவுகள் இருக்குது ஆண்டவரே, அநேக காரியங்களை நான் மனம் திரும்ப வேண்டியது இருக்குது ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இந்த வார்த்தை உள்ளத்தில் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. உண்மைதான், வாழ்க்கையில் இன்னும் நம்ம மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் இருக்குது, மாற வேண்டிய காரியங்கள் இருக்குது, விட வேண்டிய காரியங்கள் இருக்குது, தொடர வேண்டிய காரியங்கள் இருக்குது. ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஒருவேளை உள்ளத்தில் கசப்புகளோ வெறுப்புகளோ பிறரை மன்னிக்க முடியாத காரியங்கள் இருதயத்தில் இருக்குமானால் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, இந்த கசப்பை எடுத்து போடுறேன், என் இருதயத்திலேருந்து எடுத்து போடுறேன், இந்த வெறுப்பை என்னுடைய இருதயத்திலேருந்து எடுத்து போடுறேன். உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள் வசனம் சொல்லுது ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பலத்தினால சத்துருக்களையும் நான் சிநேகிக்க போகிறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீ காட்டுகிற அந்த வழியில் நான் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், உம்முடைய பாதையில் நான் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். எனது பொல்லாத கபடான இருதயத்தை எடுத்து போடுங்க ஆண்டவர், இந்த கல்லான இருதயத்தை எடுத்து போடுங்க, சதையான இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவர். பரிசுத்தமுள்ள சிந்தனை எனக்கு வரும், பொல்லாத சிந்தனைகள் என்னை விட்டு போகட்டும், அசுத்தங்கள் என்னை விட்டு போகட்டும், வேசித்தனங்கள் என்னை விட்டு போகட்டும் ஆண்டவர். ஓ ஸ்தோத்திரம், மாயமாலம் என்னை விட்டு போகட்டும் ஆண்டவர், மதிகேடு என்னை விட்டு போகட்டும் அப்பா, வன்கண் என்னை விட்டு போகட்டும், பொறாமை விட்டு போகட்டும் ஆண்டவர். வேணாம் ஆண்டவர், இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, இந்த ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்கன்னு சொல்லுங்க ஆண்டோட சமூகத்தில். கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க கர்த்தருடைய சமூகத்தில். கர்த்தாவே, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா, நான் பரிசுத்தமாக வாழ விரும்புகிறேன்ப்பா, நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவரே நீர் என்னை நேசிக்கிறீர், சிநேகிக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் என்னை சிநேகிப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. நான் பரிசுத்தமுள்ள சந்ததியாய் பரிசுத்த ஜாதியாய் மாற வேண்டும் என்று நீர் எங்களை நேசிக்கிறீர், உமக்கு நன்றி ஆண்டவர். அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள வாழ்க்கைக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இப்படி வல்லமையினால் என்னை நிரப்புங்க அப்பா, இப்படி பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க, அபிஷேகத்தினால் நிரப்புங்க ஆண்டவர். ஆண்டுட்டு கேளுங்க. ஸ்தோத்திர ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, ஒவ்வொரு நாளும் அசுத்தத்திற்கு என்று அசுத்தத்திலிருந்து நம்மை காத்துக்கொள்கிற வாழ்க்கை. ஒரு காரியம் பாவமா அசுத்தமா, இது பக்தி விருத்திக்கு தடையாக இருக்கக்கூடிய காரியமா விட்டு வெளியே வருவதற்கு நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராகும். ஸ்தோத்திர ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் அறிக்கை செய்து தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்,
அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அவனுடைய வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை இருக்காது. அது தேவனுடைய மகிமையினால் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். அது தேவனால் கட்டப்படுகிற வாழ்க்கையாக இருக்கும். அவனுடைய வாழ்க்கை கர்த்தர் கட்டி எழுப்புவார், அவனை உயர்த்துவார், அவனை மேன்மைப்படுத்துவார், பூமியின் உயர்ந்த ஸ்தலத்தில் அவனை கொண்டு போய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டோட சமூகத்தில் மனம் திரும்பணும்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கார். நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அது கேட்ட பலனை கர்த்தர் தந்தரலும் அப்படி ஆய்ச்சிப்பிக்கிறேன். அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. உடைய நாமத்திற்கு சகல துதிக மகிமை ஆட்டு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் கேட்குற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.